ஹாய் லவ் பேர்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, கோவிலுக்கு போகிறோம். ஆமாம், ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறோம். ஏன்னா சனிக்கிழமையில் இன்னைக்கு. ஸோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறோம். அதாவது 4வது வாரம் நான் போகிறேன். நீ வரல, ஒரு வாரம் வரல அவ. அது இல்லாமல் எங்கே போகிறோம் அப்படின்னா, எப்பவுமே தென்காசி உள்ள கோயிலுக்கு தான் போகிறோம், நம்ம வீட்டு பக்கத்தில். இப்போ வந்து நல்லா ஸ்பெஷலாக போகணும், ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தென்காசிலேருந்து கடலூருக்கு போகிறோம். நான் போனதில்லை, ஸோ நல்லா ஃபர்ஸ்ட் டைம் போகலாமே அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், சீனரிலாம் வேறு லெவலில் இருக்கும், கோயிலே சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போதான் கடலூர் போய்கிட்டு இருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன், எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. கேமரா 2 பேர் பைக். என்ன ஊருடா? எடைகாலா? எடைகால் எடைகால் வந்தாச்சு. இதுக்கப்புறம் கடலூரா? ஆமாம், எடைகாலில் கொஞ்சம் தூரம் போகணும். சொக்கம்பட்டியில் எங்கே கிடக்கு பைக்கில் இந்த லைனில் போனதே இல்லை. நம்ம ஊருக்கு போயிருக்கோம், அமுதாபுரம். எடைகால்லேருந்து கட் பண்ணி போவோம் அந்த இடத்துல. இங்கே இல்லை, 2 ரோடு இருக்கு. இந்த ரோடு அங்கனக்குள்ள வரும். இதில் கட் பண்ணி தான் நம்ம ஊருக்கு போகிறது. இதில் தான் அமுதாபுரம் போகிறது. நேராக போய் விட்டுரும். ஆமாம், நேரம்னா வீரசிரமணி அந்த இடங்கள்லாம் போயிட்டு அப்படி போவோம். கடலூர் வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். குறுக்கு வலிக்குது பைக் ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கு, அதான் நின்றுட்டு இருக்கேன். எல்லோரும் உடனே உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாதவங்க தங்கச்சி கார் ஓட்டவங்க வந்துருக்காங்க. அவங்க வந்துட்டு கீரமங்கலம் போயிருக்காங்க. ஸோ அதனால தான் நாங்கள் மட்டும் வந்திருக்கோம். ஓகேவா, ஒரு நேரத்தில் இப்போ அங்கே போய் பார்ப்போம். கோயிலுக்குள்ளே கட்டாயாச்சுன்னா ஆமாம், மேப்பில் போட்டேன். கடலூர் ஆஞ்சநேயர் கோயில் அடிச்சிங்கனாலே கடலூர் வந்தோடனே தெரிஞ்சிடும் ரூட்டு. ரூட்டில் இப்போ போய்கிட்டு இருக்கேன். இது ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரூட்டுன்னு கேட்டனாலே சொல்லுவாங்க. அது இந்த சைடு உள்ளவங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஆமாம், நான் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தான் வருவேன். சரி, அங்கே போய் பேசலாம். அதை இங்கே இருக்கு சூப்பராக இருக்குல்ல. என்னால் ஜூம் பண்ண முடியல, தம்பி வச்சிருக்கிறதுனால. பட் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இறங்கிட்டு பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. மேடம் வந்து தாசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க, இதுதான் ஆஞ்சநேயர் கோயில். அங்கிட்டு நேராக பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இதாக தெரியுதா மரமாக. அங்கிட்டு பார்த்தோம்னா ட்ரெயின் அது வழியாக தான் போகும். நான் காலேஜ் போகும்போது டெய்லி இப்படி தான் சாமி கும்பிட்டு போவேன். ஆனால் ரொம்ப நாள் ஆகிட்டு நான் வந்து ரொம்ப நாள் ஆகிட்டு. ஸோ எனக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் வருவோம். நாங்கள் அருள் எல்லாம் சின்ன வயசில் ட்ரெயினில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வருவோம். அதாவது இப்போ நம்ம வந்து இந்த வழியாக வந்தோம். ஸோ அதனால் மேப் போட்டு வந்தேன். இப்போ பாருங்கள், இங்கே திருவிழா மணிக்கு இருக்குது கூட்டம். இந்தா பார்ப்போம். இது என்ன தெரியும்? சாய் சின்னு எல்லாம் விற்கிறாங்க. கோயில் அங்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன், இவ்வளோ கூப்பிட்டு வரேன் இந்த வழியா. சும்மா தலையை எந்திரிச்சிட்டான். இங்கே ஜூஸ் குடிக்கும் போதே கடையில் எந்திரிச்சிட்டான். வேறு லொக்கேஷனே வேறு லெவலு. இப்போ இங்கே கழட்டி போட்டாச்சு. மாமா செப்பலை போட்டு வந்திருக்கேன். இப்போ தான் உழவு அடிச்சிருப்போம் எங்கே போல். வண்டிலாம் வருது. இன்னமும் நிறைய வரும். நிறைய கடை இருந்துச்சு கணக்குள்ள. உழவு அடிச்சதுனால கடைலாம் இல்லை போல இருக்கு.
கோயிலுக்குள்ளே போகிறேன். இதான் அந்த ஆஞ்சநேயர். இந்த ஒரு குளம் இருக்கா, அதான் இங்கே ஒரு ஆறு இது இருக்கா, தெப்பம். ஏன் சுபா, இந்த தெப்பம் இருந்து எடுத்தது தான் அந்த ஆஞ்சநேயர். உள்ள ராமரோட சிலையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து பார்க்கும்போது என்கிட்ட ஒரு ஆள் சொன்னாங்க, இங்கே அடியில் இருந்து தான் அந்த சிலையை வந்து வெளியே எடுத்து அந்த கோயிலில் வச்சுருக்காங்க. யார் கனவுலையோ சொன்னதாகவும், அதுக்கப்புறம் இங்கே வந்து எடுக்கும்போது இந்த ஆஞ்சநேயரோட சிலை இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இங்கே கூட்டத்தை, ஆமாம், கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். சரிதான், சரி உள்ளே போகலாம். ஆ, சூப்பராக இருக்குல்ல, கோயில் பங்கமாக இருக்கும். ஸோ இந்த சிலை தான். ஸோ வீடியோ எடுக்கலாமான்னு தெரியலை. இப்போ கோயிலுக்குள்ளே போய் என்ட்ரன்ஸ் ஆகிறேன். சாரி ஃபார் த ராங் இன்ஃபர்மேஷன். இது வந்து அன்னதான கூட்டம் இல்லை, இந்த கோயில் கூட்டம். இது வந்து சாமி கும்பிட்றதுக்காக உள்ளே போகிறதுக்காக கோயில் அவ்வளோ கூட்டம் இருக்குது இல்லை. ஸோ நம்மளும் இப்போது அந்த கூட்டத்தில் தான் ஜாயின் பண்ணணும். உள்ளோடி போய் சரி பார்க்கலாம், உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. குளம் பற்றி அழகாக இருக்குது. இப்படி தான் போகணும். சல்லுன்னு தானே போகுது லைனு. ஸோ அங்கேருந்து வருவோம். நல்லா இருக்கு. ஆனால் நம்மளும் இப்போ அந்த கூட்டத்தில் ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறனால தம்பி அழுதான், பரவாயில்ல ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு லைனில் நிற்க போகிறோம். ஸோ 4வது வாரம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வரேன். ஸோ அதனால் பரவாயில்ல பார்த்துக்கலாம். நம்மளும் ஜாயின் பண்ணியாச்சு, பார்ப்போம். அவசர தரிசனமும் இருக்கும், கண்டிப்பாக காசு கொடுத்து பார்க்குற மணிக்கெலாம் இருக்கும். கொஞ்சம் மேலே இப்படி காமிடி ஒன்றே இருக்கும், அவசர தரிசனமும் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் இந்த மணி கஷ்டப்பட்டு போனால் தான் நல்லாயிருக்கும் எப்பயுமே. தமிழே அழகாக இருக்கா, பொட்டெல்லாம் வச்சு. நம்ம பின்னால் கூட்டம் வந்துட்டு ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது உள்ளோடி வரைக்கும். நிறையா நிற்கிது, ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ தான் முன்னாடியே இந்த ஓரளவுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. நான் அப்படியே வளைஞ்சி போக வேண்டியதான் உள்ள. போட்டிருக்காங்க இங்கேயும் 5 தீபம் எதுக்கு, 7 தீபம் எதுக்கு, 9 தீபம் எதுக்கு, 508 தீபம் எதுக்கு இந்த உள்ளே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம காமிக்கக்கூடாது. உள்ளே வந்துருக்கு, கொஞ்சம் இன்னும் போகணும். ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. ஆஞ்சநேயர் காட்டக்கூடாது. ஸோ இங்கேருந்தே லைட்டாக பாருங்க, அவ்வளோதான். சாமி கும்பிட்டாச்சு. நல்லா சைடு வியூ இன்னைக்கு இந்த உள்ள உண்மையிலே சாமி வேற லெவலில் இருக்குது. கூட்டம் தான் சாம. நல்லா சாமி கும்பிட்டாச்சு. இப்போ தியான அறைக்கு போய்கிட்டு இருக்கோம். எனக்கு இந்த கோயிலில் பிடிச்சதே அந்த ஒன்று தான், யோகா பண்ணுற அந்த இடம் தான் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன். உள்ளே பாருங்க. ஸோ இதான் தியான அறைன்னு நினைக்கேன். ஆனால் பாருங்க, இந்த கூட்டத்தை விட்டு தாண்டி வரவங்களும் போகும்போது நைட்டு வெயில் வேறு பயங்கரமாக இருக்குது. ஆமாம், அங்கே பாருங்க சூப்பராக இருக்குல்ல தியான அறை. சரி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்குள்ள வரேன். முடிஞ்சு போச்சு. ஸோ ஏதாவது வாங்கலான்னு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆஞ்சநேயர் போட்டு மண்டையன் எதையாவது பிடிச்சிக்கிட்டே இருக்கான், பிடிச்சி இழுக்கான், வெளியே கூட்டு போயிடும். வெரி டேஞ்சரஸ். இங்கே எப்படி தான் வச்சு லேடம் பண்ணான்.
ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு ஃபைனல்லி. போகும்போது வெயிலே இல்லை, நடி வரும்போது ரொம்ப சரியான வெயில், ரொம்ப வெயில் அடிச்சிருக்கு. எல்லே அடிமா எல்லே. ஸோ நிறைய பேர் இந்த பீரோ வந்துட்டு எங்கண்ணா வாங்கினீங்க, எவ்வளோண்ணா வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமாம், தென்காசியில் தான் வாங்கணும். எங்கன்னா இசைக்கு ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்புல தான், நம்ம தென்காசிலேருந்து திருநெல்வேலி போகிற ரோட்டுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் இருக்குது அந்த கடை. ஸோ அங்கே தான் இனி எல்லாமே வாங்கலான்னு இருக்கேன். இது வந்து 12,500 வந்துச்சு இந்த பீரோ. 3 டோரு. வெயிட் ஆனால் சார் நான் பயங்கரமான வெயிட் இருக்குது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கிடுங்க, மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிடுங்க.